எல்லா கணக்கு நம்ம போடதே கிடையாதுங்க. சரி, ஒரு சாவல் பாத்தீங்கன்னா ஒரு 250 300 சாவல் இப்ப இருக்குங்க, ரெடியில இருக்கும். அது இந்த கட்டு தரீங்க. இந்த கட்டுல அது போக இன்னும் 2 3 செக்மெண்ட் ஒரே இடத்துல வச்சிட முடியாது அப்படிங்கனால கொஞ்சம் வேற இடம் மாத்தி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. பிரீடிங் செக்டர்னு நம்ம போனவே பாத்தீங்கன்னா இது நீங்க சொன்ன 4-5 விஷயம் கொண்டு வரணும் இதுக்குள்ளேயே. ஓகேங்க. முதல் வந்து அதனுடைய விளையாட்டு திறன். சரிங்க. அடுத்தது நிறம். அடுத்தது வந்து நம்ம சைஸ். ஓகே. ரொம்ப பெரிய சைஸா இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன சைஸாவும் இருக்கக்கூடாது. சரிங்க. இந்த தொழில் இருக்கிறவங்க தெரியும், வெளிச்சம் இருட்டு அந்த 2 நேரம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டோம்னா நம்மள குடுக்கறதும் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அவங்க வந்து விளையாட்டுக்கு யூஸ் பண்றது கரெக்டா இருக்கும். அடுத்து கை போட்டு ஒரு 2 போட்டை 3 போட்டை போட்டுட்டு ரெஸ்ட் விட்டுறலாம். ஓகே. ரெஸ்ட் விடும் போது நல்ல தீனியை கொடுக்கலாம். நல்ல தீனி என்னன்னா நம்ம நார்மலா எல்லாம் கம்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நீங்க எக்ஸ்ட்ரா வந்து கடலப்பருப்பு கொடுங்க. சரி. கருவாடு கொடுங்க. சரி. இதெல்லாம் கொடுத்தா போதும். வருஷம்னா அந்த நான் கூண்டுல முறையில தான் வளர்த்திட்டு இருக்கேன். ஓகே. கூண்டை சுத்தி சாக்கோ அல்லது கூண்டுக்கு ஒரு சில கூண்டெல்லாம் பாத்தீங்கன்னா தகரம் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கேன். வெளியே ஊத காத்து அடிக்காம இருக்கு, காத்து வராது, அந்த ஈரப்பதம் உள்ள வராது. சரி.